ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி. நாங்கள் சத்தீஸ்கர்லேருந்து தமிழ்நாடு வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ எப்போவுமே வெளில போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மகாபலிபுரம் பீச் போக போகிறோம். இன்றைக்கி நம்ம எல்லாருமே போயிட்டு மகாபலிபுரம் பீச் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லாருமே கிளம்பிட்டோம். எங்கள் அத்தை பாருங்கள் கையில் தண்ணி வச்சுட்டு பேசிகிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தராக வந்து அப்படியே காரில் செட்டில் ஆகிட்ருக்காங்க. பின்னாடி நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்துட்டோம். முன்னாடி தம்பியும் தம்பியோட ஒய்ஃபும் உட்காந்துருக்காங்க. நடுவில் எங்கள் பாப்பா, பாட்டி, அத்தை, எங்கள் அம்மா 4 பேரும் உட்காந்துருக்காங்க. இது மாதிரி நாங்கள் இவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது ஃபேமிலியாக ட்ரிப் ஜாஸ்தி போனதில்லை. இப்போ போகும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த தடவை. இப்போ வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே ஹாப்பி தான். நல்லா காரில் பாட்டு போட்டுட்டு எல்லோரும் ஃபேமிலியாக பேசிகிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இது வந்து எங்கள் ஊர் அதை என்ன சொல்கிறது டவுனுக்கு போகிற வழி. இங்கேருந்து கொட்டமேடுன்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த டவுன் போகிறதுக்கான வழி பூரா உங்களுக்கு காடு என்ன சொல்கிறது அது மாதிரி தான் இருக்கும். இங்கே மயில் எல்லாமே மேய்ஞ்சிட்ருக்கோம். பட் இந்த டைம் இல்லை. அவ்வளோ வந்து உங்களுக்கு மலைகள் அந்த மாதிரி நிறைய பார்க்க முடியும். மலை காடுன்னு நான் சொன்னேன் இல்லையா, டவுன் கொட்டமேடுன்னு. இங்கே வந்து தான் நிறைய கடைகள் இருக்குது. கிட்டத்தில் இருக்குது இந்த கொட்டமேடு. இப்போ பாருங்கள் நம்ம மகாபலிபுரம் கிட்டே வந்துட்டோம். எவ்வளோ சிற்பங்கள் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு. இது வந்து ஆறு ஓடிட்டுருக்கு. இதுக்கு ஒட்டி தான் வந்து உங்களுக்கு வந்து மகாபலிபுரம் பீச்சு அந்த சிற்பங்கள் எல்லாமே இருக்குது. அந்த கோயில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகழகாக. அந்த கோயில் லைட் ஹவுஸ் எல்லாமே தெரியுது பாருங்கள். நான் அவங்க வந்த டைம் வந்து 6 மணி. ஸோ அதனால் அந்த டைமுக்கு இது எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கும். இங்கேருந்தே சும்மா அப்படியே பார்த்துட்டு இப்போ பீச்சுக்கு தான் நாங்கள் போகிறோம். இதுதான் பீச் போகிற ரோடு. அதுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். சரியான டிராஃபிக் ஜாம். 6 மணிக்கிட்ட வந்திருந்தோம். ஸோ நிறைய கூட்டமாக தான் இருந்துச்சு. அந்த டைம் கார் உள்ளே போகிறதுக்கே எங்களுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் கிட்ட ஆச்சுன்னா பார்த்துங்க. அந்தளவுக்கு வண்டி போகிறதும் வரதுமா சில இடத்துல வந்து மூவிங்கே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ தான் இந்த சிற்பங்கள் செஞ்சு வச்சுருக்க கடையை பார்த்தோம். எவ்வளோ அழகழகாக சிற்பம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கார் அப்படியே தான் நின்றுட்டுருக்கு. சைடில் பார்த்தா நிறைய திங்ஸ் விற்றுட்ருந்தாங்க. இங்கேருந்து குழந்தைங்க பீச்சில் போய் விளையாடுறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவையோ அது எல்லாமே இங்கே இருந்துச்சு. அதை பார்த்துட்டே இருந்தோம். பாருங்கள் குட்டி குட்டி சொப்பெல்லாம் இருக்குது பாருங்கள். எல்லோரும் இறங்கி பீச்சுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். எவ்வளோ அழகழகான மணி விற்றுட்ருக்காங்க பாருங்கள். நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. அழகழகாக இருந்துச்சு பார்க்கும்போதே. பிரியா ஹாய் சொல்லு. இங்கே உள்ளே நுழையும் போதே மாங்காய், தர்பூசணி, அன்னாச்சி எல்லாமே கட் பண்ணி வச்சு விற்றுட்ருந்தாங்க. ஸோ அப்படியே ஒவ்வொரு கடையாக நம்ம பார்த்துட்டு போகலாம். எல்லோரும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நான் பின்னாடி பொறுமையாக வீடியோ எடுத்துகிட்டு நடந்து போயிட்டுருக்கேன். எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் நிறைய வச்சுருக்காங்க. இந்த பொம்மைங்களுக்கு அதாவது பாலு பொம்மை அது மாதிரி டாய்ஸுக்கு பஞ்சமே இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ ட்ரெஸ்ஸுமே கூட இங்கே நிறைய கிடைக்கிது. 150லேயே ஸ்டார்ட் ஆகுது. செப்பல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாமே அடுக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம உரல் குட்டி குட்டி உரல் இல்லையா அதெல்லாம் இருந்துச்சு. கூட்டம் வந்து என்ன சொல்கிறது நாங்கள் போன டைம் தான் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. எல்லாருமே வெயிலில் வந்து இங்கே ஒன்றும் பண்ண முடியாது கால்லாம் சுடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வெளியில் வந்துட்டு இருந்தாங்க. பட் போகிற அதாவது பீச்சுக்கு போகிற மக்கள் கூட்டம் தான் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு. எப்போவுமே ஆஸ் யூஷுவல் நம்ம மகாபலிபுரம் உள்ளே நுழையும் போதே நிறைய கடைகள் பார்ப்போம். இங்கே பாருங்கள் துப்பட்டா 50 ரூபா ஒரு துப்பட்டா அப்படின்ட்டு விற்றுட்ருந்தாங்க. நிறைய இந்த கடலில் இருந்து எடுக்கிற சிற்பி அதை வச்சு செய்கிற அலங்கார பொருட்கள் அழகழகான சிலைகள் நிறைய வச்சுருந்தாங்க. மகாபலிபுரம் இந்த சிலைகளுக்குனே ஃபேமஸ். இங்கே நிறைய சிலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ அழகழகான சிலைகள்லாம் இருக்குது. நாங்கள் திரும்பி வரும்போது நிறைய சிலைகள் எல்லாமே வாங்கியிருக்கோம். அதோட ரேட் என்ன அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். போகும்போது நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டோன்னா அங்கே என்ஜாய் பண்ண முடியாது. அது எல்லாத்தையும் நம்ம பத்திரமா கேரி பண்ணி வச்சுக்கணுன்றதால நாங்கள் எதுவுமே வாங்கலை. வரும்போது நிறைய திங்ஸ் வாங்கினோம். அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மகாபலிபுரம் போனால் என்னென்ன ரேட்டு இருக்கும், என்னென்ன வாங்கலாம், என்ன மாதிரியான ஐட்டம் இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். இங்கே டேட்டூ போடுற ஸ்டுடியோ கூட இருந்துச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே விற்றுட்ருந்தாங்க. சில்வர் பாத்திரங்கள் கூட இருந்துச்சு. ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு ஷாப்பிங் மால்குள்ளே நம்ம நுழைஞ்சோன்னா இல்லாத பொருளே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டில் ஆரம்பித்து சின்ன சின்ன மணி, கம்மல், வீட்டுக்கு தேவையான பாத்திரம், இங்கே பாருங்கள் அழகழகான ஃப்ளவர் வாஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே இருந்துச்சு, இல்லாத பொருளே இல்லை. டாய்ஸ் எல்லாமே, ட்ரெஸ்ஸு, செப்பல் எதுவுமே இல்லைன்னே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ரங்கராட்டினம் அது எல்லாமே கூட இருந்துச்சு. ஸோ இப்போ இல்லாததே இல்லை இதுக்குள்ளே வந்துட்டா. வந்து ஜாலியாக பீச்சில் என்ஜாய் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு ஷாப்பிங்கும் பண்ணிவிட்டு போகலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான இடம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பீச்சில் இருந்து எடுக்கிற அந்த சிற்பி அதெல்லாம் வச்சு அழகழகான ஷோ பீஸ் மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எந்த டாய் எடுத்தாலும் 100 ருபீஸ் அந்த மாதிரி கடைகளும் இருந்துச்சு. இதுவுமே கூட இந்த கடலில் கிடைக்கிற அந்த சிற்பி வச்சு டெக்கரேட்டிவ் ஐட்டம் பண்ணுற கடைகள் தான் இங்கே நிறைய இருக்குது பாருங்கள். க்ளோத்ஸுமே இருந்துச்சு. அதாவது நம்ம பீச்சுக்கு அப்போது வியர் பண்ணிக்கிற மாதிரி கூலான டிஷர்ட்ஸு, ஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் குர்த்தி எல்லாமே இருந்துச்சு. 150க்கு குர்த்தி அப்படி கூட போட்டிருக்காங்க பாருங்கள். 150க்கு குர்த்தி எல்லாம் இருந்துச்சு. டாய்ஸ் தாங்க ஜாஸ்தி, டாய் கடை தான். ஏன்னா பசங்க கேட்டால் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அதனால் அவ்வளோ டாய் கடை, டாய்ஸ் தான் ஜாஸ்தி. இங்கே கூட ஒரு டேட்டூ ஸ்டுடியோ இருக்குது பாருங்கள். அப்போ அந்தளவுக்கு டேட்டூ போடுறாங்க போல். குழந்தைங்களுக்கான டாய்ஸ் எல்லாம் எது எடுத்தாலும் 100ன்னு விற்றுட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூராமே உங்களுக்கு கடல் சங்கு, அதுலேருந்து கிடைக்கிற சிற்பி அது மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அழகழகாக இருந்துச்சு. இந்த சோழி அது எல்லாமே வச்சுருந்தாங்க. சங்கில் செஞ்ச வளையல் அதெல்லாமே வச்சுருந்தாங்க. வெஸ்ட் பெங்காலில் இந்த சங்கில் செஞ்ச வளையல் தான் எல்லா சுமங்கலியுமே போடுவாங்க. அது அங்கே என்ன சொல்கிறது ரொம்ப ஃபேமஸ். பட் இங்கே அந்தளவுக்கு ஃபேமஸ் இல்லை. ஆனால் சங்கில் செஞ்ச வளையல் கூட இங்கே இருந்துச்சு, பார்த்தேன். நிறைய அழகழகாக இருக்குது பாருங்கள். சங்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில், டிஃப்ரெண்ட் ஷேப்பில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இந்த சங்கு வந்து வெஸ்ட் பெங்கால்லனா எல்லார் வீட்லேயும் வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா சங்கு ஊதி தான் வந்து சாமியே கும்பிடுவாங்க. ஸோ சங்கு வந்து இது இவ்வளோ சங்கு நம்ம ஊரில் விற்கிது. நான் வெஸ்ட் பெங்காலில் கூட அவ்வளோ சங்கு பார்த்ததில்ல. அங்கங்கே ஒரு 2-3 கடையில் தான் விற்றுட்ருப்பாங்க. பட் இங்கே அவ்வளோ சங்கு விற்றுட்ருந்தாங்க. எவ்வளோ கூட்டம் வந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். இந்த டைம் தான் அவ்வளோ கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு நாங்கள் போன டைமில். இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரு துப்பட்டா 50 ரூபான்னு விற்றுட்ருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எங்கள் பாப்பா எப்போவுமே பீச்சுக்கு வந்தால் இந்த ரிங் போட்டு விளையாட்டு விளையாடணும்னு நினைப்பா. நமக்கு ஏதாச்சும் லக்காக கிடைக்குமா அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு ஆசை தான். 10 ரிங் வந்து உங்களுக்கு 50 ரூபான்னு சொல்கிறாங்க. நம்ம எந்த ரிங்னாலும் முழுசாக அந்த என்ன சொல்கிறது, அந்த டாய்க்கு உள்ளே போய் விழுந்துருச்சுன்னா நமக்கு வந்து அந்த டாயை கொடுத்துருவாங்க. எங்கள் 2 பாப்பாவும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க பாருங்கள். ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே இருக்கா. ஆனால் அவங்க எதுவுமே திட்டலை. எங்கள் பாப்பா போடுறதுக்கு எல்லா டாயும் அப்படி இப்படியும் கீழே விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க எதுவுமே திட்டலை. கைண்டாக தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் எப்படினாலும் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கள் பெரிய பாப்பா போட்டுட்டா, சின்ன பாப்பா போட போகிறா பாருங்கள். பெரிய பாப்பாவுக்கு எதுவுமே கிடைக்கல, ரொம்ப கவலைப்பட்டா. சரி தங்கச்சியாச்சும் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. அவளும் கிட்ட தான் நல்லா எய்ம் பண்ணி போட்டா. பட் அது என்னவோ மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. எல்லாமே விழுந்துருச்சு. குழந்தைங்களுக்கு வந்து கிஃப்ட் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா என்ன பண்ணாங்க, சரி இன்னொரு தடவை போடுமா, ஃப்ரீயாக ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதான் இது பாருங்கள். அப்போது அவள் தூக்கி தூரமாக போட்டுட்டா, டாய் பக்கத்தில் கூட போகல. நீ 5 பிரியா 5 நீங்கள் என்ன அடிக்கிறீங்கன்றதை நான் இப்போ பார்க்குறேன். போடுவோம் இரு வர. எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு. சரி சும்மா ரேண்டமாக போடலாம் அப்படின்ட்டு தான் போட்டேன். எதையும் குறி வச்சுலாம் போடல. கொஞ்சம் டென்ஷனாகவும் இருக்குது. ஏதாச்சும் ஜெயிக்கணும், பாப்பா தான் ஜெயிக்கலையே, நாமளாச்சும் ஜெயிக்கணும்னு. எனக்கு வந்து அந்த லவ் பேர்ட்ஸ் 2 இருக்கிற மாதிரி அது கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் இது போட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் பட்டு எதுவுமே ஒன்றும் கிளிக் ஆகலை. கடைசியாக இந்த சிவலிங்கமும் இந்த பேர்ட்ஸும் தான் ஜெயிச்சிருந்தோம்.
உங்களுக்கு பதில் நானும் அக்காவும் ஜெயிச்சிட்டேன். ஹாப்பியா? எங்கள் பாப்பா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அவள் ஜெயிக்க முடியலன்னா கூட நானும் என் தம்பி ஒய்ஃபும் ஜெயிச்சது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஃபிஷ் ஃப்ரை பண்ணி விற்றுட்ருந்தாங்க. 50 ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. சில கடையில் 20 ருப்பீஸ்க்கே வந்து மீன் வறுவல் இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாய்க்குட்டி பாருங்கள், இங்கே அந்த மாடு பின்னாடியே ஓடிட்டு க்யூட்டாக இருந்துச்சு. கோலி சோடாக்கு தானே நின்றுருக்கீங்க? எதுக்கு? ஸ்ப்ரிங் பொட்டேட்டோக்காக. லெமன் ஜூஸ் ஒன்று, நன்னாரி ஒன்று. கேசே நல்லா இருக்காம்மா? இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோலாம் நிறைய பேர் வீடியோவில் சாப்பிட்டு தான் நாங்கள் பார்த்துருக்கோம். நம்ம சத்தீஸ்கர்லேயோ வெஸ்ட் பெங்கால்லையோ இந்த மாதிரிலாம் கிடைக்காது. சரி, இங்கே சாப்பிட்லாம், கிடைக்கிற சான்ஸை விடக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் வாங்கியிருந்தோம். சூப்பராகவே இருந்துச்சு, நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா இந்த கோயில் தெரியும். இதை கடற்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் வந்து இங்கே தண்ணி எப்படி இது இருக்குதுன்னு தெரில, ஆனால் எப்போவுமே இந்த இடத்துல தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கும். கரையை தாண்டி, கடலுக்கும் கரைக்கும் தாண்டி தான் இங்கே தண்ணி இருக்குது. இங்கே இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். இங்கே தான் பசங்கள்லாம் உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இப்போ எனக்கு தான் அந்த அக்கா லைம் சோடா போட்டுட்ருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம. என்கிட்டக்கா என் பக்கத்தில் இருக்கான் பாருங்க, இவன் தான் என் தம்பி. பக்கத்தில் என் தம்பியோட ஒய்ஃப். என்ன மேடம், நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு பீச்சில் விளையாட பீச் கிட்ட வந்துட்டோம். எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க பாருங்கள் இந்த டைமுக்கு. ஈவினிங்கில் தான் நிறைய பேர் இந்த பீச் பக்கம் வராங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ரிங் போட்டு விளையாடின இடத்த விட இங்கே நிறைய சிலைகள் வச்சுருந்தாங்க. அழகழகாக இருந்துச்சு, ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. பட்டு நாங்கள் வந்த உடனே எக்ஸைட் ஆகிட்டோம், இதை பண்ணணும் அப்படின்னு பாப்பா சொல்லியிருந்தாளா, சரின்ட்டு அதனால நாங்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், குதிரை ரைடு எல்லாமே இங்கே இருந்துச்சு. இல்லாத விஷயமே இல்லை. நிறைய பேர் குதிரை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் அதிலலாம் போகல. எங்கள் பாப்பா யூஸ்வலாக அதெல்லாம் லைக் பண்ணுறதில்ல. அவள் இந்த ரிங் போட்டால் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இந்த பீச்சில் விளையாடுறது, ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றது, அதில் தான் அவள் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாள். ஸோ அதனால் நாங்கள் இதிலலாம் என்ன சொல்கிறது, இந்த ரைடெல்லாம் போகாமல் அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை மட்டும் செய்யணுன்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு பண்ணிட்டோம். அவள் கேட்ட ஃபுட்டு, அதுக்கப்புறம் அவள் விளையாடணும்னு சொன்ன அந்த கேமு. இப்போ பீச்சில் விளையாடுறதுக்கு வந்திருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள், கூட்டம் ஜேன்னு இருக்குது. ஒரு பாப்பாவை என்னோடய தம்பியும் இன்னொரு பாப்பாவை என் ஹஸ்பண்டும் பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சிட்டு ஒரே ஆட்டம். ஏன்னா இவங்களை தனியாக விட முடியாது. கண்டிப்பாக என்ன சொல்கிறது, அலை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. சரி, அதனால் 2 பேரும் சேஃபாக ஒருத்தரை பிடிச்சிட்டு இருந்தாங்க. என் தம்பி பாப்பாவோட காலை அந்த அலையில் படணும்னு தூக்கி காலை தண்ணியில் படுற மாதிரி வச்சுட்டு தூக்கிட்டு ஓடி வந்துடுவான். நான், ஹஸ்பண்ட், பாப்பா எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் கடல் அலையில் நின்றுட்டுருந்தோம். எத்தனையோ தடவை நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். பட் ஆனால் இவ்வளோ ஹாப்பியாக நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் பாப்பா அதுக்குள்ளே மணல் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டா. அந்த மணல் வீடு கட்டும்போது அதில் ஒரு சிப்பி கிடச்சிது போல். ஸோ அதை எடுத்து எங்கள் அத்தைக்கிட்ட கொடுத்துட்ருக்கா. இதை எடுத்து வைங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கா. எங்கள் பாப்பா அந்த மண்ணிலேருந்து ஒரு சிப்பி எடுத்து கொடுத்தோடனே பாப்பாவுக்கு இது பிடிக்குது, சரி நாம் கொஞ்சம் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணல்லேருந்து சிப்பியை தேடி எடுத்துகிட்ருக்காங்க எங்கள் பாட்டி. இங்கே நிறைய பேக் விற்றுட்ருந்தாங்க. 230 அந்த பேகு. நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. சரின்ட்டு அந்த பேக் மட்டும் வாங்கிட்டு இந்த பக்கம் பார்த்தா என் தம்பி ஒய்ஃபும் பாப்பாவும் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தா இந்த சிற்பி இருக்கு இல்லையா, கடல்லேருந்து கிடைக்கிற திங்ஸை வச்சு இந்த இயரிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வாங்கிட்டு இருந்தாங்க. ஒன்று 10 ரூபாயும். என் ஹஸ்பண்ட் டேபிளில் வைக்கிறதுக்கு வேல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தார். எனக்கு எது பிடிக்குதோ எடுங்க. காப்பரில் இருந்துச்சு. காப்பர் அது காப்பர்லேயே தான் செஞ்சுருக்காங்களாம். ஸோ அது மாதிரியானது. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது பித்தளையில் செஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சைஸ் வாரியாக இருந்துச்சு. நமக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். எல்லாமே அழகழகாக இருந்துச்சு. எனக்கு என்னமோ அந்த சில்வர் கலரில் இருக்கிறது கொஞ்சம் நல்லா பிரைட்டாக அழகாக இருக்கும்.
திருப்புங்க. நல்லா இருக்கும். என்னை கடைசியாக கேட்டப்போ எனக்கு இந்த சில்வர் கலர் வேல் தான் பிடிச்சிருந்தது. நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. இதோட ரேட் வந்து 100 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. எது எடுத்தாலும் 10 ரூபா. அந்த கடைக்குள்ளே போயிருந்தோம். நிறைய கிளிப்ஸ் இருந்துச்சு. இது எல்லாமே 10 ருபீஸ் தான். பட் 10 ருபீஸ்ன்னு போட்டு நம்மளை அட்ராக்ட் பண்ணுறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் வேறு விலையில், அதாவது 10 ருபீஸ் இல்லாமல் 30 ருபீஸ், 50 ருபீஸ், 20 ருபீஸ்னு அப்படின்ட்டு இருக்குது. அந்த விலையில் கம்மல்லாம் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், 20 ருபீஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து 50 ருபீஸ் கம்மல். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இங்கே 20 ருபீஸில் இந்த கம்மல் ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய வச்சுருந்தாங்க. எவ்வளோ இதெல்லாம்? 10, 20, 30. இந்த பக்கம் இருக்கிறதுலாம் 10 ரூபா. அந்த 2 லைனு இதெல்லாம் 20, 30. 30, 40 ரூபா குக்கரு. ஸ்டவ் 40 ரூபா. அப்படியா? ஆர் யூ ஹாப்பி? போதுமா? இட்ஸ் என்னஃப். இது என்ன? இந்த எண்ணெய் ஊற்றுறது, பால் ஊற்றுறது எவ்வளோ? அது வேணுமா வேண்டாமா? சரி, ஓகே, இதே போதும். தட்டு இருக்கு. தட்டு பார்க்கல. ஒரே தட்டு போதும். இந்த தட்டு எவ்வளோன்னு கேளு. 2 தட்டு வாங்கிக்கலாம். இங்கே பாரு, இதெல்லாம் வாங்குதுங்க. குண்டான், பால் குண்டான் எல்லாம் தேவையில்ல. பால் குண்டான் சின்னமாக பண்ணுவோம். பால் குண்டான் தான் தேவையில்ல. சரி, எடுத்து அவனு என்ன வேணுமோ எடு. என்னெல்லாம் வேணுமோ எடுத்துக்கலாம். ஒரு செட்டாக இருக்குது, அப்படியே வச்சுக்க வேண்டியதான் எல்லாத்தையும். இந்த செட்டை அவளுக்கு அது மாதிரி இல்லை, அழகழகாக எடுத்துக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. இது பாருங்க, இந்த குடியில் வைங்க பா. ஒரு செகண்ட் வந்துடுது. ம், தோசைக்கல்லா? ஆமா, போதும். காட்டு என்னென்ன எடுத்துருக்கேன்னு சொல்லு. இது குக்கர் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியும் ஜல்தி. அப்புறம் இது வந்து தோசைக்கல், அப்புறம் அடுப்பு, அப்புறம் இது அந்த சாம்பார் ஊற்றி வச்சுப்பாங்களா அதுக்கு, நெக்ஸ்ட்டு பால் குண்டானு, அப்புறம் இது அந்த எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு. ₹200 வாங்கியிருக்காங்க. ஏன்பா ₹200 ஓகே. யானை எல்லாமே ரொம்ப அழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க. அதில் இருந்த வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய அழகழகான சிலைகள் கண்ணாடியில் அது மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து புத்தர் சிலை வாங்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த யானையில் வந்து சென்டரில் இருக்கிறது வந்து ஒரு சிலை வந்து 150 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வாங்கியிருந்த புத்தர் சிலை 50 ரூபாய். குழந்தை புத்தர் மாதிரி அழகாக இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அங்கேருந்து பக்கத்து கடையில் வந்துருந்தோம். குட்டி குட்டி யானையெல்லாம் கூட செஞ்சு வச்சுருந்தாங்க. தவளையில் பாருங்கள், சின்ன சின்ன ஓட்டை மாதிரி போட்டு அது மாதிரிலாம் தவளை இருந்துச்சு. அப்புறம் ஆந்தை இருந்துச்சு. யானைகள் நிறைய இருந்துச்சு. அப்புறம் என்னோடய தம்பி ஒய்ஃப் வந்து 50 ருபீஸ் துப்பட்டா வாங்கியிருந்தா. எல்லோ கலர் அவகிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு அதுதான் வாங்கியிருந்தா. எல்லாமே நல்லா இருந்துச்சு. 50 ருபீஸ்க்கு துப்பட்டான்றது நல்லா தான் இருந்துச்சு. தாராளமாக 50 ரூபா கொடுத்து வாங்கலாம். எங்கள் பாப்பா ஊருக்கு வரதுக்கு முன்னாடி கோலி சோடா நீங்கள் ஊருக்கு போனால் கண்டிப்பாக வாங்கி தரணும்னு சொல்லியிருந்தா. ஸோ அதனால கோலி சோடா கடையாண்ட நிறுத்திட்டாங்க. இப்போ கோலி சோடா குடிச்சிட்ருக்காங்க பாருங்கள். ட்ரெஸ் வேலாமா அப்படிங்களா? இல்லை, என்ன கிரௌண்ட் அந்த அது இல்லை, அதுக்கும் பக்கத்தில். ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. இல்லை, எனக்கு டல்லாக இருந்தால் தான் பிடிக்கும். இது நல்லா இருக்குது. ஆரஞ்சு கலர் எல்லாமே எப்போவுமே பார்க்கறது மாதிரி தான் இருக்குது. க்ரீன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணலாம். எப்படி இருக்குது பட்டு? எப்படி இருக்குது? கிரேப்ஸ் மாதிரியே இருக்குது டேஸ்ட். பிளாக் கிரேப்ஸ்.
அதுக்கப்புறம் இங்கே நிறைய சிலைகள் செஞ்சு வச்சுருந்தாங்க. புத்தர் சிலை, ஹனுமன் சிலை, அதுக்கப்புறம் பார்த்தா ஜெயலலிதா அம்மாவோட சிலை செஞ்சு வச்சுருந்தாங்க. கலைஞர் ஐயாவோட சிலை இருந்தது. பார்த்துட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஒரு 8 o'clock போல் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பீச் போய் பார்த்துட்டோம், ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.